ஹலோ செல்லக்குட்டீஸ். தீபாவளி, பொங்கல், புது வருஷம், மார்கழி மாதம்னு எல்லோரும் அழகழகாக கோலம் போடுவாங்க. நம்ம எப்படி இவ்வளோ அழகாக போடுறாங்கன்னு பார்த்து ரசிப்போம் இல்லை? அதே மாதிரி நாம் கூட கோலம் போடலாம். கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பறவைகள், விலங்குகள் எல்லாம் தூங்கி எழுந்த உடனே சோம்பல் முறித்து கால்களை நீட்டி மடக்கி உடம்பை வளைச்சி ஸ்ட்ரெச் பண்ணிக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்க தான் நம்ம பெரியவங்க கோலம் போடுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம கோலம் போடும்பொழுது கவனம் முழுக்க அதில் தான் இருக்கும். நம்ம கற்பனையோடு அழகாக கோலம் போடும்பொழுது நமக்கே தெரியாமல் நம்ம மூளையில் ஒரு சந்தோஷ ஹார்மோன் சுரக்குது. அந்த நாள் முழுக்க நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதனால தான் நம்ம பாட்டி, அத்தை, மாமி, சித்தி, பெரியம்மா, அம்மா, அக்கான்னு எல்லோரும் கோலம் போடுறாங்க. நம்ம சின்ன சின்ன புள்ளி வச்சு கனெக்டிங் தி டாட்ஸ்ன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் கோலமும். அதுதான் கோலத்தோட பேசிக் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க சில சின்ன சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சில டாட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கூலில் சின்ன வயசில் படித்தது தான், ஏபிசிடி அந்த ஆல்ஃபபெட்ஸ் தான். இப்போ அந்த கனெக்டிங் டாட்ஸ் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த மாவை ஒரு சிட்டிகை இப்படி 2 விரலால் இப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும். இந்த விரலால், இந்த கட்டை விரலால், இந்த 2 விரல் தான், இந்த 3 விரலையும் இப்படி மடக்கிக்கிறோம். இந்த மாவில், கோல மாவில் ஒரு ஏ போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இப்போ ஈ போடலாம். இப்போ எஃப். இது நமக்கு அந்த புள்ளி நமக்கு கைட் பண்ணுறதுக்கோசரம் தான். இப்போ நடுவுலேருந்து இப்படி ஒரு கோடு போட போகிறோம், இங்கேருந்து ஒரு கோடு போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இது ஹெச். இது கே. எல். இந்த ஃப்ளோவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம எந்த கோலம் வேணாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இது சொல்கிறேன். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், இந்த கனெக்டிங் டாட்ஸுக்கும் கோலத்துக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ சில கர்வ்ஸ் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் பார்க்கலாமா? இப்போ பி போடலாம். இது சி. இது எல்லாமே நம்ம கோலத்தில் யூஸ் பண்ணுவோம். பார்க்க போனீங்கன்னா
இது பி. எஸ். யூ. அதே மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு இது வந்து கனெக்ட் பண்ணுவேன். இப்படி கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது டாட்ஸை. இப்போ நான் டாட்ஸ் நடுவில் வச்சுட்டு சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இப்படி மேலே இப்படி, அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி கனெக்டிங் டாட்ஸ் தான் இதுவும். பட் அதை விட்டுட்டு கீழே மேலேன்னு போகிறோம். இது வந்து 2 டாட்டையும் கர்வாக போகிறோம். இந்த மாதிரியும் வரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஒரு 3 புள்ளியில் 2 புள்ளியில் வச்சு எப்படி கோலம் போடுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸி கோலம்ங்கிறதும் நமக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.